ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்று அதிகாலை 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அதிகாலை 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 1:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. இன்றைக்கி அதிகாலை 12:05 நீங்கள் டோக்கன் வாங்குறீங்கன்னா நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளைக்கு உண்டான டோக்கன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 to 7 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற டோக்கனில் சனிக்கிழமை சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே மாதிரி தான் க்ரௌட் இருக்கும். நடந்தும் போகலாம், கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். அனுமதிக்கப்படுற நேரம் அப்படின்னா அலிப்பிரியில் காலையில் 5 மணிலேருந்து அனுமதிப்பாங்க நடந்து போகிறதுக்கு. ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க நடந்து போகிறதுக்கு. கார், ஜீப், பஸ் காலையில் 3 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. தரிசனம் உங்களுக்கு மறுநாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணும். ஆனால் வாங்கின அன்னைக்கு போக முடியாது. அதற்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்கள, அப்போ நம்ம நடந்து போகலாம். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ரெண்டுத்துக்குமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. 2 டோக்கனில் எது வாங்கினாலும் அடுத்து 2 டோக்கனில் எது வாங்குறதுக்கும் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது டிக்கெட் டோக்கன் இருக்கணுமா அப்படின்னா அந்த ரூல்லாம் கிடையாது. டிக்கெட் டோக்கன் இல்லைனாலும் 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நம்ம நடந்து போகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்திலே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் தான் ஆகும்னு டிடிடியில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டோக்கன் வாங்கலைனாலும் டைரெக்டாக திருமலைக்கு போய் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த 10 மணி நேரம் நீங்கள் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்கேயே ஸ்கேன் செய்துக்கணும், சுவாமி பார்க்கல அப்படின்னு. அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது, லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் ஸ்லாட் படி 1 ஹவருக்கு பிஃபோர் நம்ம ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 10 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி பெருமாளோட சுப்பிரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவா இதில் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் நம்பர் லாகினில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம அட் அ டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அதுக்கு மேலேனா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் லாகின் செய்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் சேவாஸ் இருக்கும். சுப்பிரபாதம் சேவை 120 ரூபாய் ஒருத்தருக்கு. தோமாலா சேவா, அர்ச்சன சேவா ரெண்டுமே ஒரு டிக்கெட் 220 ரூபாய். அஷ்டதலபாத பத்மாராதனா 1250 ரூபாய். இதில் சுப்பிரபாதம் சேவா 120 ரூபாய். பங்காரு வாக்கில் நம்ம சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறத கேட்கலாம். அதுக்கப்புறம் பெருமாள் அப்படியே போய் கிட்ட பார்த்துட்டு வந்துடணும். தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாலாம் 1/2 hour கிட்ட நம்ம சுவாமிக்கு எதிர்க்க உட்காந்து சேவாவை பார்த்துட்டு மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பியும் கிட்ட போய் பெருமாளை தரிசனம் செய்வோம். ஆல் சேவாஸ் ஆல் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனாலும் பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் சேவா கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு. ஏன்னா சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்ததும் மாற்ற முடியாது. 2 days டைம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து உண்மையாக ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நாளைக்கு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 12 மணி போல் டிப்பு கண்டக்ட் பண்ணுவாங்க. குழுக்கள் முறையில் நம்மளை தேர்ந்தெடுக்கிறத நாமளும் பார்க்கலாம். அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து நாளைக்கு மத்தியானம் 12 மணி போல் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா
எப்படி செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. யார் யார் எந்தெந்த சேவாவில் செப்டம்பர் மாதத்தில் செலக்ட் ஆகிருக்காங்கங்கிறது பற்றின டீட்டெயிலும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கணும், டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. 22ஆம் மத்தியானம் 12 மணி வரைக்கும். அதுக்கு மேலே நம்ம பே பண்ண முடியாது, டிக்கெட் லேப்ஸ் ஆகிடும். சுப்ரபாதம் சேவா எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. குலுக்கல் முறையில் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். இல்லைனா டிடிடியில் ஹையர் அஃபிஷியல் இல்லை ஹையர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் முடியும். அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். திருமலைக்கு போனாலும் ட்ரை பண்ணலாம். டெய்லி ஆஃப்லைன் டிப் இருக்குது, அதுலேயும் ட்ரை பண்ணலாம். பட் இது மாதம் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருமே செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். நம்ம போகணுன்னு ஒரு நாள் பெருமாள் எழுதி வச்சுருப்பார். அந்த நாள் எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஷியூராக ஒரு நாளைக்கு நம்ம போவோம். அந்த போகிற நாளை நினச்சிக்கிட்டு நம்ம நம்பிக்கையாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வோம். ஏன்னா ஆன்லைனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அப்படி கிடைச்சி நம்ம போகிறப்போ அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இவ்வளோ பேரில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 days டைம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நீங்கள் வேறு எந்த சேவா எப்போ புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக நீங்கள் ஆன்லைனில் டிப்பில் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் போகிறீங்களோ போலையோ ஆனால் செலக்ட் ஆகிட்டீங்க. மறுபடியும் செலக்ட் ஆகிறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கே. அது ஒரு ரூல் தான். மற்றபடி நீங்கள் செப்டம்பரில் எந்த தரிசன டிக்கெட் போட போகிறதா இருந்தாலும் இல்லை வேறு எந்த மாதத்தில் போட்டிருந்தாலும் சரி, மற்ற தரிசன டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் இந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் கூட சரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்று பார்ப்ப போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணிக்கிங்கன்ட்டு, இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஆக்சுவலாக ஆஃப்லைனில் செலக்ட் ஆயிருந்தால் கூட ஆன்லைனில் புக் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,438 பேர். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,948 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.24 கோடி ரூபாய். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.16 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.14 லட்சம் பக்தர்கள். 3052 பேர் நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தினமும் காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் டொனேஷன் பே பண்ணுவாங்க. இந்த ஆல்ரெடி அப்படிங்கிறது இந்த ரூல் சொன்னாங்கல்ல ஜூன் 10 அதுக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணவங்க மட்டும்தான் இன்றைக்கி டெய்லியுமே காலையில் 8 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு போகணும் அப்படின்னா பொறுமையாகவே புக் பண்ணிக்க முடியாது. காலையில் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ள சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் டெய்லி ரிலீஸ் பண்ணுற 300 டிக்கெட்ஸ் காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 300 டிக்கெட்ஸ் 1 மணி வரைக்கும் இருக்கும். அது ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புக் பண்ண முடியும். அண்ட் டெய்லி காலையில் 9 மணிக்கு டொனேஷன் தர்ஷன் அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி புக் பண்ணுற 500 டிக்கெட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த 300 டிக்கெட்ஸ் யாரும் புக் பண்ணலை, மீதி இருக்குது அப்படின்னா 1 மணிக்கு மறுபடியும் அதை கரண்ட் டேட் புக்கிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் டேட் புக்கிங்க்கு காலையில் 9 மணிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மத்தியானம் 1 மணிக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எப்போ புக் பண்ணாலுமே சாயந்தரம் 4 மணிக்கு தரிசனம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. இனிமேல் டொனேஷன் பே பண்ணால் இந்த மாதிரி டெய்லி ஓப்பன் ஆகிறதுல புக் பண்ணிக்க முடியுமானா முடியாது. இது ஏற்கனவே பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன், காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. பொறுமையாக புக் பண்ணிக்கலாம். அதே இமெயில் ஐடி லாகின்ல செய்து ரிடம்ஷன் ப்ரிவிலேஜில் போய் டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் காலையில் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே பெருமாளை சேவிச்சிடணும். 9 மணிக்கும் 1 மணிக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்கள, அதுதான் யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து 7 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் அமௌண்ட் பே பண்ணுறது, அதுவும் சாயந்தரமே பெருமாளை சேவிச்சிடணும். அதுக்கும் அக்காமடேஷன் ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல்லாம் கிடையாது. ஒரு ரூம் வேணுன்னா ஒருத்தரவங்க ஆதாரோட க்யூவில் நின்று எடுத்துக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். சாவி கொடுக்குறப்போ நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது முந்தானைத்து ஒரு சிஸ்டர்
சாயந்தரம் நான் 7:30 மணிக்கு போய் நின்னேன், 200 ரூம் இருந்தது, கடைசி நிமிஷத்தில் எனக்கு ரூம் கிடச்சது, உடனே அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரூம் இருந்தால் சாயந்தரம் கொடுப்பாங்க. அதை அங்கே போய் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். காலையில் ட்ரை பண்ணுங்கள். ரூம் இருந்தால் மத்தியானமும் கொடுப்பாங்க, மத்தியானம் 3 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் எகைன் ஒரு 7-7:30 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அது அங்கே போய் நீங்கள் பார்த்தா தான் தெரியும், ஆனால் கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு ரூம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 9:30 மணிக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் ட்ரை பண்ணுங்கள். 2 வருஷமாக கிடைக்கல, 3 வருஷமாக கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் நம்ம ஷியோராக போவோம். அந்த நாளுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.